World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திரு ராமநாதன் சார் பேச்சு தொடர்வார். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து புற்றாம் அறையிடையன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றேவல் எங்களை கொல்லாமற் பொய்காத்து இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் மேலேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமேராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரணனே. நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர், செயலாளர், முக்கிய நிர்வாகிகள் அனைவருக்கும் வணங்கி மேடையில் வீட்டிருக்கும் குருநாதர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னோட தலைப்பு திருமண பொருத்த சூட்சுமங்கள். இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் திருமண பொருத்தத்தில் நம்ம தரவாக இருந்தோம்னாவே நிறைய விஷயங்கள் வழிகாட்டுறதுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த விதத்தில் ஒரு 4 பாயிண்ட்ஸ், ஏன்னா நேரம் கருதி நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள் பேசுகிறதுக்கு இருக்காங்க, அதனால் நேரம் கருதி ஒரு குறுகிய இது கொடுக்குறோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்மளோட இதில் வகுப்பில் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது என்னென்னாக்கா, ஜோதிடத்தில் விதிகளை விட விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. அப்போது விதிகளையும் விதிவிலக்குகளையும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது குரு சந்திரன் கேது, ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் கேதுவும் இருந்ததுன்னா அந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் போடும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த ஜாதகத்தை கிரக ரீதியாக பார்த்து தான் பொருத்தம் போடணும். அப்போ குருச்சந்திரன் கேது இணைவு அப்படிங்கிறது சன்னியாசி யோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த கிரக அமைப்பு இருந்தால் உடனே ஜாதகருக்கு சன்னியாசி யோகம், கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த பாவத்தில் இந்த கிரக இணைவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் அந்த சன்னியாசி யோகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு, மேசராசியில் இந்த குருச்சந்திரன் கேது இணைவு இருந்துச்சு அப்படின்னாக்கா, அவரின் உடன் பிறந்த சகோதர வழியில் திருமண பாதிப்பு இருக்கக்கூடிய நபர் அல்லது திருமணமே இல்லாத நபர் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ 12 கட்டங்களில் எந்த வீட்டில் எந்த காரகத்தோட வீட்டில் இருக்குதோ அந்த காரக உறவுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு அல்லது திருமணத்தில் தடை இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு, மிதுன ராசியில் இந்த குருச்சந்திரன் கேது இணைவு இருந்துச்சுனாக்கா, அவங்க 3வது சகோதரத்துக்கு, இளைய சகோதரத்துக்கு இது போல திருமண பாதிப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னா அது கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த குருச்சந்திரன் கேது ஒரே ராசியில் இணைவு, குருவும் சந்திரனும் இருந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்துச்சுனால இதை சொல்லலாம் அப்படிங்கிறத, அந்த குருச்சந்திரன் இணைவு, குருச்சந்திரன் கேது இணைவு இருந்தால் இந்த பலனை சொன்னோம்னா திருமண பொருத்தத்தில் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அதே போல் குருவுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெல் செட்டில்டு ஆகிட்டு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். ஆனால் இந்த குரு நின்ற வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்திற்கு பிறகு நல்ல பொருளாதார மேன்மையை அடையக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் அவங்க ஒரு பேசிக்கான ஒரு வேலையில் ஒரு விஷயங்களில் இருக்கிறப்பயே திருமணத்தை தள்ளி போடாமல் திருமண பந்தத்தில் இணைவு செய்ய, அவர்கள் திருமணத்திற்கு பிறகு நல்ல பொருளாதார மேன்மை, மனைவி சைடிலிருந்து பொருளாதார உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது குருவுக்கு 11இல் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரன் ராகு செவ்வாய், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு செவ்வாய் அப்படிங்கிறது இணைவு இருந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த பெண் ஜாதகத்தில் இந்த இணைவு இருக்கும் பட்சத்தில் கணவரால் மோசமாக நடத்தப்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு, அல்லது திருமண பந்தத்தில் சில பாதிப்புகளை அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போது ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு செவ்வாய் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு நீங்கள் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரப்பயே இந்த பெண்ணை ஒரு சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவில் ஒரு வேலையில் அமர்த்திட்டு திருமணம் பண்ணுங்க, ஒரு வேலைக்கு போனோட்டி இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணுங்க,
இல்லை வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த படிப்பை இந்த பொண்ணுக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்க, அந்த பொண்ணு அந்த படிப்பை நம்பி வேலையை நம்பி வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது நம்ம ஜோதிடர்களோட கடமை. அப்போ இதுக்கு ரூல் என்ன அப்படின்னா, சுக்கிரன் ராகு செவ்வாய் இணைவு, இதில் கவனமாக இருக்கணும். அதே போல் பொருத்தத்தில் சிறப்பு பொருத்தம்னு சில விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தை தாண்டி நமக்கு சிறப்பாக யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த அமைப்பு என்னன்னா, ஒரு ஆணோட லக்ன அதிபதி பெண் ஜாதகத்தில் பெண்ணோட லக்னத்திலேயே நிற்கிறது சிறப்பு. ஒரு ஆணோட லக்ன அதிபதி, ஒரு உதாரணத்துக்கு தனுசு லக்னமாக இருந்து அவருக்கு அமையக்கூடிய பெண் ஜாதகம் மேசமாக இருக்கலாம், ரிஷபமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த லக்னாதிபதி, ஆணோட லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த பெண் ஜாதகத்தில் லக்னத்திலேயே நிற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பு பொருத்தமாக வேலை செய்யும், சில தோஷங்களை நீக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ பொருத்தம் போடுறதுல ஆணோட லக்னாதிபதி பெண் ஜாதகத்தில் ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கக்கூடிய ஜாதகங்களை பொருத்தம் போட்டு கொடுத்தா கட்டாயம் அதில் தோஷங்கள் குறையக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து, ஏன்னா இன்றைக்கி என்னன்னாக்கா இந்த செல்ஃபோன் நமக்கு வந்து எவ்வளவு நல்லது செய்தோ அவ்வளவுக்கு அவ்வளவு, ஏன்னா ஒரு பொண்ணு உடனே கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் இந்த ஃபோன் தான். அவங்க அம்மாவுக்கு உடனே ஃபோன் போட்டு, ஓ அப்படி சொல்லிட்டாரா, நீ உடனே இங்கே வந்துட்டு பேசிக்கலான்ருவாங்க. அவங்க சாதாரணமாக விட்டால் ஒரு நாள் 2 நாளில் அந்த பிரச்சனை தீர்ந்து அவங்க சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அப்போ ஒரு பிரச்சனைன்னு இந்த மாதிரி வராங்கன்னாக்கா, ஒரு ஆணோட லக்னாதிபதி பெண் ஜாதகத்தில் அவங்களோட லக்னத்தில் இருந்தால், சார் பிரச்சனைகளை பெருசுப்படுத்தாதீங்க, இது சரியாக போயிடும் அப்படின்னு வழிகாட்டுறதுக்கும் இது உதவியாக இருக்கும். பொருத்தம் போடுறதுக்கும் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது சிறப்பு. அதே போல் ஒரு ஜாதகத்தில் சூரியன் நிற்கக்கூடிய ராசியில் எதிர்பாலின ஜாதகத்தில் பொருத்தம் போடக்கூடிய ஜாதகத்தில் சூரியன் நிற்கும் இடத்தில் சந்திரன் இருப்பதோ அல்லது சந்திரன் இருக்கும் இடத்தில் சூரியன் இருப்பதோ இது வந்து சிவசக்தி அம்ச பொருத்தம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒத்து போகக்கூடிய தன்மையை இந்த அமைப்புங்கிறது கட்டாயம் கொடுக்கும். ஏன்னா சூரியனும் சந்திரனும் இணைவு பெறுவது அந்த சிவசக்தி அம்சமாக உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதே போல் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக நம்ம சொல்லுவோம், ஒரு கால்கட்டு போடுங்க அதுக்கப்புறம் சரியாக போயிடும். சரி, ஒரு திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனையான நபராக இருந்தார், எல்லாம் கால்கட்டு போயிட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறப்போ திருமண பந்தத்தில் இணைந்தவுடன் ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆணுக்கு திருமணம் நடந்த உடனே அந்த பெண்ணோட ஜாதகம் இந்த ஆணுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே போல் குழந்தை பிறந்தவுடனும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு நம்ம ஐயா சொல்லுவார் 5-9 மிகச்சிறப்பாக வகுப்பில் அதை வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறாரு. அப்போது அந்த 5ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை மேட்ச் பண்ணினீங்கன்னா எவ்வளோ பிரச்சனையில் இருந்தால் அதிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஒருவருக்கொருவர் கை கொடுத்து உதவக்கூடிய சப்போர்ட்டிவ் பர்சனாக. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னம், ஆண் வந்து மேச லக்னத்தில் இருக்காரு அப்படின்னாக்கா அந்த ஆணுக்கு சித்திரை மாதத்தில் பிறந்த பெண்ணை, ஏன்னா 5ஆம் அதிபதி சூரியன் மேசத்தில் உச்சம், அல்லது குரு பகவான் தனுசுலோ மீனத்திலேயோ கடகத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இணைச்சிங்கனாக்கா எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தை குறைத்து அவங்க 2 பேரோட வாழ்க்கை சிறப்பாக ஓடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது 5ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் பார்த்து மேட்ச் பண்ணுங்கள், குறை வராது. இப்போ ஒரு ஜாதகத்தில் மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அந்த மைனஸ் தோஷங்கள் இருக்கக்கூடிய நபருக்கும் திருமணம் நடக்கணும், அவருக்கும் வாழ்க்கையில் இந்த திருமண பந்தத்தில் இணையணும். அப்போ இது போன்ற தோஷம் இருக்கக்கூடிய நபர்களை இப்போ 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபருடன் திருமண பந்தத்தில் இணைத்தால் தோஷங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு என்பது கட்டாயம் கிடைக்கும். அடுத்தது நம்ம பொருத்தம் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது 8ஆம் அதிபதியின் திசா புத்தி.
லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியின் அதுவும் சுயதிசை சுயபுத்தி நடக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த சுயதிசை சுயபுத்தி காலத்தில் திருமண பந்தத்தில் இணைப்பதை தவிர்த்து கொள்வது மிக மிக அவசியம். ஏன்னா அந்த 8ஆம் அதிபதியோட திசையிலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் சுயதிசை சுயபுத்தியில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இதுக்கு எந்த ஒரு விஷயமும் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, சரி ஏற்கனவே நாங்கள் வந்து 8ஆம் இட திசை நடக்கிறப்ப திருமணத்தில் இணைச்சிட்டாங்க, எங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு வழிபாட்டு பரிகாரம், எதற்குமே வந்து ஒரு பிரச்சனையை சொன்னோம் அப்படின்னா அதற்கு ஒரு தீர்வுகள் கொடுக்க வேண்டியது ஜோதிடரோட கடமை. எல்லா இதுக்குமே ஆலயங்கள் வழிபாட்டு பரிகாரங்கள் மிகச்சிறப்பான ஸ்தலங்கள் உண்டு. அந்த வகையில் இந்த 8ஆம் இட தோஷம் நீக்குவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தால் காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில், கஞ்சனாகரம், நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தால் கஞ்சனாகரம்ங்கிற ஊரில் காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயம் உண்டு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்துங்கபாலஸ்தனாம்பிகை அந்த அம்பாளை வழிபாடு செய்தால் எப்பயுமே நம்மளோட இது என்னன்னாக்கா, ஒரு பிரச்சனை வந்தோட்டி அந்த பிரச்சனைக்கு போய் தீர்வை தேடுறது வழிபாடு பண்ணுறது பிரச்சனை வந்தால் தான் பண்ணுறோம். ஆனால் பொதுவாகவே ஒரு வயதுக்கு வந்த பெண் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்தாலே அந்த பெண்ணுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்வு அமைவது உறுதி. உங்களோட ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குதுன்னு நிறைய பயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அந்த தோஷங்கள் உங்களுக்கு பனி போல விலகணும் அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய அம்பாளை ஸ்துங்கபாலஸ்தனாம்பிகையை வழிபாடு செய்தால் உங்களுக்கு அந்த அம்பாளின் மதுரை மீனாட்சியின் கையில் இருக்கக்கூடிய அந்த கிளியை போல அந்த அம்பாளின் தோளில் கிளி இருக்கக்கூடிய அந்த தரிசனத்தை 10 அந்த வயது பெண்கள் தரிசனம் செய்து வந்தாலே உங்களுக்கு அந்த தோஷங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தியினால் அந்த உறவுக்கே தகுதி இல்லை சார், திருமணம் பண்ண எங்கள் பொண்ணு வந்து அவர் ஆண் வந்து அந்த உறவுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட்லாம் இந்த 8ஆம் இட சுயதிசை சுயபுத்தியில் பண்ணிங்கன்னா கட்டாயம் வரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அதற்கு பரிகாரம் இந்த ஆலயம். அதே போல் 7ஆம் இடத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது, அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ கணவன் மனைவி இருவரும் வேலை விஷயமாக பிரிந்து இருக்க வேண்டும். சார் ஒரு போஸ்டிங்கில் வெளியூரில் இருக்கிறாங்க, 10 நாளைக்கு ஒருக்கா தான் இவர் வருவார், இல்லை 2 பேருமே ஜாபில் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜாதகத்தை இணைச்சிங்கன்னா அந்த 7ஆம் இட சனி இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கிவிடும். அதே போல் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூரில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை பார்த்தோம்னாலும் அந்த தோஷங்கள் நீங்கும். அதே போல் உடல் குறைபாடு அல்லது தோற்றத்தில் குறைபாடு, சார் பையனுக்கு வயசு கம்மி தான் ஆனால் தலை கொஞ்சம் முடி நரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும், இல்லை 2 பேரும் போனாங்கன்னா பையன் கொஞ்சம் கருப்பாக இருக்காருங்க, பொண்ணு நல்லா ஃபேராக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த தோஷம் அப்படிங்கிறது நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இது போன்ற 7ஆம் இடத்தில் சனி பகவானோ அல்லது சனி பகவானால் ஒரு தோஷம் ஏற்படுது அப்படின்னாவே அதற்கு சிம்பிளான பரிகாரமே போதும். என்ன பண்ணணும் அப்படின்னா, வில்வ மரமும் வேம்பு மரமும், வேம்பு அரசன் நிறைய பார்த்துருப்போம், எல்லா இடத்துலையும் வேம்பரசன் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். அதில் வில்வமும் வேம்பும் சேர்ந்திருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் நீங்கும். இப்போ வந்து சிக்னல் வந்துருச்சு. அப்போ இந்த வில்வமும் வேம்பும் எல்லா இடத்துலையும் இருக்காது. எங்கே சார் இருக்கும் அப்படின்னாக்கா, சென்னையில் குறுங்காலீஸ்வரர் கோவில்னு இருக்குது. அந்த குறுங்காலீஸ்வரர் ஆலயத்தில் இந்த வில்வமும் வேம்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அந்த ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு மிகச்சிறப்பான இந்த சனி பகவானோட தோஷத்தை நீக்குவதற்கு மிகச்சிறப்பான அமைப்பாக இருக்கும். அதே போல் லக்ன சஷ்டாஷ்டகம் ராசி சஷ்டாஷ்டகம், இந்த லக்ன சஷ்டாஷ்டகம் ராசி சஷ்டாஷ்டத்துக்கு சிம்பிளான வழிபாடு பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு பிடிச்சிக்கோங்க கையில், உங்களுக்கு கட்டாயம் அந்த தோஷங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு பெண்களால் சில அவமானங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால் ஒரு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தாலே பொருத்தம் போடும்போது கவனமாக அதுக்கு இது மாதிரி
பாக்கியாதிபதியோ பஞ்சமாதிபதியோ நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்து பொருத்தம் போடணும். அப்படி போடலைன்னா அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் அதில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு லவ் ஏற்பட்டு ஒரு பிரச்சனையாகி அதில் சரியாக போயிருந்தால் அதோட தோஷங்கள் குறையும். ஆனால் நடைமுறையில் அது மாதிரி லவ் ஃபெயிலியர்னு சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பெரிய இடமா வருது அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணாங்க. ஆனால் அந்த திருமணமும் பிரச்சனையில் முடிந்த அமைப்பெல்லாம் வந்து நடைமுறையில் பார்த்துட்ருக்கோம். அப்போது இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கக்கூடியதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது வந்து ஒரு திருமண பந்தத்தில் 12ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டாவே அவர்களுக்கு திருமண பந்தத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தன்னாலவே தீரக்கூடிய அமைப்புங்கிறது கிடைக்கும். வழிபாடுகள் அவர்களுக்கு தேடி வந்து அந்த தோஷத்தை நீக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, அதே போல் எந்த ஒரு தோஷங்கள் நமக்கு நீங்கணும் அப்படின்னாலும் நமக்கு அந்த நம்ம பொன்னையா சுவாமி சொன்னார், இந்த பிதுர் கர்மாக்கள், அந்த பிதுர் கர்மாக்கள் நமக்கு நீங்கினுச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த தோஷங்கள் நீங்கும். அதற்கு நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வத்தை மறக்காமல் வழிபாடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அதுவும் குலதெய்வத்தில் மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் நீங்கள் குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. அதுவும் பங்குனி உத்திரம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ பக்கமாக வந்து பங்குனி மாதம் வரப்போகுது. இப்போ மாசி மாதம், இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு சென்று உங்களுடைய குலதெய்வம் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ, எத்தனை அடி இருக்குதோ அத்தனை படி போட்டு ஒரு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து அங்கு வரக்கூடிய நபர்களுக்கு தான தர்மங்கள் கொடுத்து வாருங்கள். உங்களுக்கு மிகச்சிறப்பாக வாழ்க்கையில் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். எவ்வளவு பெரிய பித்ருதோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் என்று சொல்லி, இப்போ நம்ம பொன்னையா சுவாமிகள் சொன்னார், நமக்கு பூர்வ புண்ணியம் நல்ல நிலையில் இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. இப்போ அவசரமாக நம்ம பேசிட்டு போகிறோம். ஏன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நமக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணோட்டி ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் பையன் இன்றைக்கி வந்து அவர் வந்து கட்டாயம் வந்தே ஆகணுங்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த பித்ரு நமக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள், நம்ம அடுத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்லது நடந்து நமக்கு அது வந்து நல்ல அமைப்பில் மாற்றி கொடுக்கும். எனவே வரக்கூடிய நபர்களுக்கு ஜோதிடர்களாகிய நாம் தெரியலன்னா தயவு செஞ்சு எனக்கு இது தெரியாது, என் குருநாதர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் தெரியலன்னாச்சும் சொல்ல வேணாம், சார் ஜாதகத்தை கொடுங்க, நான் தெளிவாக கணிதம் பண்ண வேண்டியிருக்குது, இந்த கட்டம் இல்லை அந்த கட்டம் இல்லைன்னு ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் வாங்கி உங்களோட குருநாதர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கி அதை தெளிவாக வழிகாட்டுங்கள். நம்முடைய சந்ததியும் நாமும் மிகச்சிறப்பாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவில் ஏன்னா விரைவில் செல்வதற்காக இந்த முதல் பேச்சாளராக நம்ம வந்து வேண்டுகோள் விடுத்து கேட்டு வாங்கிட்டோம். அதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த சங்கத்திற்கு மிகவும் நன்றி கூறி, மாதாந்திர கூட்டங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா பழைய முகங்கள்லாம் இப்போ பார்க்குறப்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து வர முயற்சி செய்கிறேன் என்று கூறி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். என்னுடைய பெயர் ராமஜெயம் ராமநாதன். தொடர்பு எண் வந்து 9443115586 9443115586. சங்கத்துக்கு மாதாந்திர கூட்டத்துக்கும் வரல, சங்க நன்கொடையாக ஒரு தொகையை கொடுத்து உங்களிடமிருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நம்முடைய சேலம் திரு ராமஜெயம் ராமநாதன் ஐயா அவர்களின் திருமணம் பொருத்த சூட்சமங்கள் விளக்கம் மிக அற்புதமாக உரையாற்றினார். அத்துடன் பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஐயா மிக சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். அவர் சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். நம்ம ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக பரிகார இறை வழிபாட்டு சக்கரவர்த்தி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.